கண்டிப்பா என் அப்பா மேல அம்மா மேலயும் கோவம் இருக்குங்க ரெண்டு சார். பேர் மேலேயும் எந்த சிச்சுவேஷனால உங்களுக்கு அவங்க விட்டு போனாங்க? எதனால அந்த கோபம் இன்னும் உங்களுக்கு இருக்கு? தம்பி வந்து 8 மாச குழந்தை, நான் வந்து 1 1/4 வயசு குழந்தை. அப்போ வந்து அம்மா வேற மேரேஜ், அப்பா வேற மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 பேரையும் வந்து கை குழந்தா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கருணையே இல்ல. ஆல் ஆஃப் அ சடன் போயிட்டாங்களா? விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ யாரு உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கை குழந்தைனா சுத்தமாக எதுவும் விவரமே தெரியாது. எப்படி யார் பார்த்துக்கிட்டா? தாய் மாமா சார். வந்து இவங்ககிட்ட குழந்தைய விட்டு போயிட்டாங்களா? அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்ல வந்துட்டு எங்க வெளியில போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதா என்னாச்சு சார் சொன்னாங்க அன்னைக்கு? சார். என்னாச்சு? இப்போ நான் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் 20 வயசு அப்போ நான் டிரைவராக இருந்தேன். உடனே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி குழந்தை அங்கே இருக்கான், அக்கா வீட்டில் இருக்கான்னு சொல்லி உடனே டூவில் எடுத்துகிட்டு நான் பறந்துட்டு போனேன். போய் பார்த்தா இந்த பொண்ணு செவத்தை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. செவத்தை பிடிச்சிட்டு அந்த பையன் இன்னொரு பையன் சின்ன தவிழ்ந்துட்டு கீழே இருந்தான். சத்துவம் அந்த பால்வாடியில் விட்டுட்டு போயிட்டான். நான் 2 பிள்ளையும் தூக்கிட்டு வந்துட்டேன். நெஞ்சில் போட்டே வளர்த்தேன் அந்த பையனை. இது என் பிள்ளை மாதிரியே வளர்த்தேன். என்ன வேணாலும் பிள்ளை எங்கே வேணாலும் படிக்க, என்ன வேணாலும் செய்யணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளை பிரமாதமாக வளர்த்தேன். நல்லா படிக்க வச்சேன். இன்ஜினியர் படிக்க வச்சுருக்கேன் பிள்ளைய. அந்த பையனை பிபிஏ படிக்க வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன், அவனுக்கு மேரேஜ் பண்ணிட்டேன், சிறப்பாக பண்ணிட்டேன். அதுக்கு எனக்கு வந்து இதனால நான் கல்யாணம் பண்ணிக்கல. 45 வயசில் கல்யாணம் பண்ணேன் சார். அவங்க அப்பயுமே வந்து மேரேஜுக்கு சம்மதிக்கல சார். அப்போ மேரேஜ் நான் சம்மதிக்கல. 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்பவுமே வந்து மேரேஜ் சம்மதிக்கல. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பார்த்த பொண்ணுங்களா இந்த 2 குழந்தைங்களை நீ விட்டுட்டு வந்தாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு அலைன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணமே வேணான்னு ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ எங்க அம்மாச்சி ரொம்ப சீரியஸ் ஆகி ஐசியூல இருந்தாங்க. ஒரு 1 வீக் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் எங்க அம்மாச்சி அழுது கடைசியா உன் கல்யாணத்தை பார்க்கணும், இதான் என்னோட ஆசை, பிள்ளைகள் தான் பெருசாகிடுச்சுல, அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 பேர்கிட்ட எங்கள்கிட்ட வந்து பேசினாங்க எங்கள் மாமா. வரப்போகிற பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் எந்த சூழ்நிலையிலுமே இருந்து உன்னோட தைரியத்தையும் உன்னோட படிப்பை மட்டும் நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த 2 வார்த்தையே சொன்னாங்க. அது அப்போவே என்னோட ஆள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருந்துச்சு. இதை இத்தனை நாளாக என்னை படிக்க வச்சுருந்தாங்க. அம்மா முகத்தை பார்த்தது கிடையாது. நான் 8th படிக்கும்போது தான் அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். அது வரையிலுமே அவங்க பேரை ஸ்கூலில் பார்த்தாலே அந்த புக்கை கிழிச்சிருவேன். பேரண்ட்ஸ் கோபம், அவ்வளோ கோவம். இப்போவுமே அப்பா அம்மான்றதுக்கு எனக்கு அர்த்தமும் தெரியாது, அவங்கள எனக்கு பிடிக்காது. நீங்க பாத்திருக்கீங்களா உங்க அப்பா அம்மாவை? பார்த்துருக்கேன் சார். நான் 8th படிக்கும்போது தான் என் அம்மாவை முத பார்த்தேன். என்ன ஸ்கூலில் வந்து பார்க்க வந்தாங்க சார். அவங்க அம்மான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க. அப்போது வந்து டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னப்போ எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட்னால நான் பின் சைடாக வலிஞ்சு அவங்க எங்கள் அம்மா கடை போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். நீங்க மாமான் குடிக்கலாம் ஒரு அப்பா குடிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல அம்மா ஸ்தானத்துல எல்லாமே இல்லை இருந்து சார், சின்ன வயசுலேருந்தே அது மாமான்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. எனக்கு மாமானா இப்போவுமே உங்களை நான் மாமான்னு சொன்னேன்னா அவங்க எனக்கு கடவுளுக்கு சமமான ஒருத்தவங்க. அவங்களுக்கு எனக்கு பெரிய மதிப்பு மரியாதை என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் அவங்களுக்காக. மாமான்றது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு 3 குழந்தை இருக்கு சார். இதுங்க தான் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க மாதிரி எனக்கு. 2 பிள்ளைங்களுமே எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை மாதிரி. மொத்தம் எனக்கு 5 குழந்தைங்க மாதிரி. ஆனால் என்ன தான் இது கல்யாணம் பண்ணி வெளியில் இருந்தாலும் நினைவுகள்லாம் இவனோட என் பிள்ளைங்க வளர்த்தது என்னோட நினைவுலே நெஞ்சிலே இப்படி இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே. சார், நான் 10th படிக்கும்போது எங்கள் அத்தை வந்து இதுக்கு மேலே இந்த பொண்ணை படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க சார். அவங்க வந்து 11th என்னை சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. நான் ஒரு பெரிய மனக்கட்டத்தில் நான் சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன். எங்கள் அத்தை டைவர்ஸ் அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சார். ஐயோ, என்னால் அவங்க பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன் 11th படிக்கும்போது. போயிட்டு நான் அவங்க காலில் விழுந்து நீயும் மாமாவும் சேர்ந்துருத்த, நாங்கள் விலகிக்கிறோம், நாங்கள் கிளம்பிடுறோம், எங்கேயாவது கிளம்பிடுறோம் அப்படின்னு நானும் தம்பியும் பேசி முடிவு பண்ணியிருந்தோம். அப்போவுமே எங்கள் மாமா வந்து அவங்க என்னைக்கா இருந்தாலும் நீ வந்துடுவாங்க, நான் உன்னை படிக்க வைக்கேன்னு சொல்லிட்டு 11th கட்டி படிக்க வச்சாங்க. அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது ரொம்ப போராட்டம் தான். ஆக்சுவலாக சார் உண்மையிலே தாய் மாமான்னு சொல்றது காரணமே என்னன்னா அவங்க இன்னொரு தாயின்னு தான் நினைப்பாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே நீங்க இன்னொரு தாய் தான். இல்லைன்னா இவ்வளவு தூரம் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. யாரா இருந்தாலும் பண்ண மாட்டாங்க அதை.